இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கொரோனி அப்படிங்கிற அந்த புது சிஸ்டர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ரூம் அலோகேட் பண்ணிருப்பாங்களா, அதை பார்த்துக்கிட்டு இருந்த 3 பேரும் ரைட் அந்த பக்கம் ஒரு குழந்தை ரூம், இந்த பக்கம் ஒரு குழந்தைங்க ரூம், நடுவுல இந்த லேடிக்கா நம்ம மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த லேடி அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னு புரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு ரூம்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த டிரான்ஸ்மிட்டரை எங்க வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்ததுல புதுசா ஒரு அடல்ட்ட கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நார்மன் புலம்பும் போது, ஆனா அதுக்கு ரே இல்ல இது ஆக்சுவலி நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த கொரோனி அப்படிங்கிற சிஸ்டரும் புதுசா வந்திருக்காங்க, அவங்க கூடவே ஒரு கை குழந்தையை கூட்டு வந்திருப்பாங்க. சோ 2 பேர் புதுசா வெளியிருந்து வந்திருக்காங்க அப்படின்னா 2 பேர்கிட்ட இருந்து நம்மளால புது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும் வெளி உலகத்தை பத்தி. சோ புதுசா கூட்டிட்டு வந்த குழந்தைங்கிறது ஏற்கனவே கோணி அனுப்பி விட்டுட்டாங்க, அவளுக்கு பதிலா புதுசா இன்னொரு குழந்தைய வளர்த்தாகணும், அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு பார்த்தா அந்த குழந்தைங்கள வளர்க்குற இடம் தான் இது. கண்டிப்பா அந்த குழந்தைங்கள வேற ஒரு இடத்துல வந்து பிரீட் பண்ணணும். வெளிய இருந்து தான் அந்த கொரோனிங்கிற அந்த லேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம அம்மா மாதிரியே இன்னும் நிறைய அடல்ட்ஸ் வந்து வெளியே இருக்கணும், நம்மளோட ஃபார்ம் மாதிரியே இன்னும் நிறைய ஃபார்ம் அங்கங்க இருக்கணும், ஆர்ஃபனேஜ் இருக்கணும். ஒருவேளை நம்ம அம்மாவையெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த டீமன்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கா, இல்லனா இந்த உலகத்தை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஹியூமன்ஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதோட ரொம்ப முக்கியம், இப்ப நம்ம பாடியில அவங்க வச்சிருக்க அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம துணியிலையும் கிடையாது, நம்ம உடல்லையுமே எந்த ஒரு விசிபிளான ஸ்கார் ஒரு தழும்பு கூட கிடையாது. சோ உடம்ப கிழிச்சும் எங்கேயும் வச்ச மாதிரி தெரியல. அதுக்கு ரே தான் சொல்லுவான், மேபி இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சு பார்த்தா அவங்க ரேடியோ வேவ்ஸை வச்சு எங்கேயாவது இம்ப்ளான்ட் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா தழும்பே தெரியாம ஒரு 10 வருஷத்துக்கு தாங்குற மாதிரியான ஒரு பேட்டரியோட ஒரு டிரான்ஸ்மிட்டர் நம்ம உடம்புல இருக்குதுன்னா 2015ல அப்படி ஒரு டிவைஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம ரேக்கு வரும். ஒருவேளை இந்த டெக்னாலஜி எல்லாமே அந்த டீமன்ஸோடது அப்படின்னா நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, பூட்ட கேஸ் தான் சொல்ல. என்னடா 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு நம்ம எல்லாரும் பூட்ட கேஸ் ஆயிட்டோம் அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, என்னடா பண்றதுன்னு கேட்கும்போது இல்ல நம்ம முதல்ல எதிரியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கணும், எங்க அந்த டிரான்ஸ்மிட்டர் வைக்கிறதுங்கிறது கன்வீனியன்ட்டா இருக்கணும்னு யோசிக்கும் போது நம்ம நார்மன் தான் அந்த புதுசா வந்த குழந்தைன்னு சொல்ல ரேவும் கப்புன்னு பிடிச்சுக்கிறான். ஆமா புதுசா வந்த குழந்தைக்கு இம்ப்ளான்ட் பண்ணிருப்பாங்க, அந்த குழந்தைய போய் செக் பண்ணாலே தெரிய வந்துரும்னு. இங்க அந்த கொரோனிங்கிற சிஸ்டரும் இசபெல் அம்மா கிட்ட என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லும் போது எனக்கு வெறும் அசிஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன், உன்னை கூப்பிடணும் அப்படின்லாம் கூப்பிடல. பரவாயில்ல இருக்கட்டும் இசபெல்லா மேடம், நீங்க தான் இருக்கிறதுலே யங்கஸ்டான ஒரு மதரா இருந்திருக்கீங்க, பயங்கர குவாலிட்டியான ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க சின்ன வயசுல பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்கீங்கன்னா சொல்ல, உன்னோட வாயில இருந்து வர பாராட்டுகளை ஏத்துக்கிற ஆள் நான் கிடையாது, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் இங்க இருக்கிற குழந்தைங்களோட டீடைல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் மனப்படம் பண்ற வேலையை பாரு. அதோட ரொம்ப முக்கியமா உன்னை நான் கூப்பிட்டதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுன்னு சொல்ல, என்னது இந்த குழந்தைங்களுக்கு உண்மை தெரிய வந்துருச்சுன்னா முதல்ல இந்த விஷயத்த மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணுமேனு சொல்லும் போது இசபெல்லா பார்த்தா அப்படியே அந்த கொரோனியோட ஃபேஸை போய் பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க இருக்கிற 2 பெரிய பசங்களுக்கு தான் அந்த உண்மை தெரிய வந்திருக்கு, அந்த 2 பெரிய பசங்களும் இந்த ஃபார்மோட வேல்யூபிளான குட்ஸ், அவங்கள நான் இழக்க விரும்பல, அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் இந்த இடத்தோட அம்மா, நீ வெறும் என்னோட அசிஸ்டன்ட் தான், அதனால நான் சொல்றத மட்டும் செய்யன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கொரோனியாவும் அவங்க ரூமுக்கு வந்துட்டு பயங்கர ஜாலியா இருப்பாங்க. ஆஹா ஏதோ சில பசங்களுக்கு இந்த இடத்தோட உண்மை தெரிய வந்துருச்சா, ஆனா அந்த விஷயத்த மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இந்த இசபெல்லா என்னன்னா மறைச்சுக்கிட்டு இருக்கிறா. சோ அதனால இந்த விஷயத்த போய் நான் இப்ப மேல் இடத்துக்கு சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா இசபெல்லாவை தூக்கி விட்டுட்டு என்ன இந்த இடத்துல ஒரு மதரா மாத்தி விட்டுருவாங்க, என்னடா பொம்மை இது சூப்பரா இருக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு பொம்மை வச்சிருந்திருப்பா, தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பாளா. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபார்மை பாத்துக்கிற மதரா நான் மாறுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியல, கூடிய சீக்கிரம் இந்த இசபெல்லாவை தூக்கி விட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பயங்கர கொடூரமா இருப்பா. அதுக்கப்புறம் அந்த கொரோனிங்கிறவ இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் பயங்கர ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம நார்மனும் ரேவும் பிளேட்டை கழுவிட்டு இருக்கும் போது 2 பேருக்குமே புரியுது, ஓகே நமக்கு உண்மை தெரிய வந்துருச்சுங்கிற விஷயத்த இவங்க டீமன்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டீமன்ஸ் நம்மள போட்டு தள்ளிரும். சோ அந்த டீமன்ஸ் கிட்ட இவங்க 2 பேரும் உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னா அம்மாவையும் அந்த கொரோனாவையும் காலி பண்ணிடலாமான்னு ரே சொல்ல, அந்த கொரோனி டக்குன்னு பின்னாடி வந்துட்டு ஏய் என்ன கைஸ் நீங்க தான் இந்த மாதிரி நிறைய மார்க் வாங்குறீங்கன்னா கேள்விப்பட்டேன்னு ஒரு மாதிரி பேசிட்டு போவாங்களா. சோ நம்ம நார்மனுக்கு புரிஞ்சிருச்சு ரைட் அந்த கொரோனாக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு, ஏன்னா எப்படியும் நம்ம தான் அந்த பெரிய பசங்க தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருப்போம் அம்மாக்கும் தெரியும், அதனால இவங்க நம்மள சந்தேகப்படுறதுங்கிறது அவ்வளவு ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லைன்னு சொல்ல, அதே நேரத்துல நம்ம எம்மா என்னன்னா அந்த புதுசா ஒரு குழந்தை வந்திருக்கும்ல, அந்த குழந்தையோட பாடியில எங்க தான் பார்த்தா அந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சிருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கேன், என்ன இவ குழந்தை போட்டு இந்த தடவரானு பக்கத்துல கில்டா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவ பாத்துக்கிட்டு இருப்பாளாம். ஆனா அப்பதான் எம்மா பார்த்தா அந்த குழந்தையோட காதுக்கு பின்னாடி சின்னதா ஏதோ வீங்கின மாதிரி இருக்கிறத கவனிக்கிறான். சோ இதே மாதிரியான ஒரு வீக்கத்தை இதுக்கு முன்னாடி வந்த சில குழந்தைகிட்டயுமே அவங்க கவனிச்சிருந்திருக்காங்க, அப்பெல்லாம் ஏதாவது சும்மா கொசு கடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க. பட் இப்போ நம்ம எம்மா கன்ஃபார்ம் பண்ணிட்டா ரைட் அந்த இடத்துல தான் டிரான்ஸ்மிட்டர் வச்சிருந்திருக்காங்க, காதுல வச்சிருக்காங்கன்னு. அதுவே இசபெல்லா அம்மா யாருக்கோ கான்டாக்ட் பண்ணிட்டு பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஹார்வெஸ்ட் வந்து பயங்கர புவரா இருக்கு,
வேற எந்த ஒரு ஆர்ஃபனேஜ்லயும் பார்த்தா நல்ல குவாலிட்டியான குட்ஸே தர மாட்டேங்கிறானுங்க. ஆனா உங்ககிட்ட பயங்கர குவாலிட்டியான 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ப்ராப்பரா ஷெட்யூல் படி எங்களுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இசபெல்லா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் ப்ராப்பரா அனுப்பிச்சுட்டுலாம் அப்படின்பா. ஆனா அதே நேரத்துல அந்த டீமன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அதுங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவரு அப்படின்னு சொல்லி அதோ ஒரு பர்டிகுலர் நபரை மென்ஷன் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பசங்க எல்லாரும் விளையாண்டு இருக்கும் போது நம்ம எம்மா ஒரு பால் போகுதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டே காட்டுக்குள்ள போவாளா. இதை கில்டாவும் கவனிக்கிறா, ஈவன் அந்த கொரோனாவும் கவனிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ரேவும் பின்னாடியே போக ஒரு இடத்துல நின்னுகிட்டு டிரான்ஸ்மிட்டர் காதுக்கு பின்னாடி தான் இருக்குதுன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அது இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. இப்ப அதை எப்படி பிரேக் பண்றது அப்படின்னு யோசிச்சாகணும். இருந்தாலும் அதை நம்ம பிரேக் பண்ணோம்னா மேபி இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சிக்னல் கீது சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேபி அப்படி ஏதாவது சிக்னல் சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கு தப்பிச்சு போறோமோ அன்னைக்கு நம்ம அந்த ட்ராக்கர் டிவைஸ் வந்து எடுக்கிறது தான் பெட்டரா இருக்குங்கும் போது நம்ம ரேயுமே ஓகே ஃபைன் அந்த ட்ராக்கிங் டிவைஸை எப்படி டிஸ்மிஸ் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பாத்துக்கிறேன்பானா. இருந்தாலும் எப்படி நம்ம குழந்தைங்களை முதல்ல கூட்டிட்டு போறது? ஏன்னா இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே அம்மாவை அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அப்படியே அவனுங்க கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கூட்டிட்டு போனாலுமே எல்லாரும் குழந்தைங்க ஓடி கூட போக முடியாது, அவங்க பிசிக்கலி வீக்கா இருப்பாங்க, என்ன பண்றதுன்னு கேட்க அப்ப எம்மா தான் மேபி நம்ம அவங்கள விளையாட வைக்கலாம்னு சொல்லுவா. இப்ப காட்டுக்குள்ள கண்ணாம்பூச்சி ஆடுறாங்கல்ல, இப்ப காட்டுக்குள்ள ஆடுறத ஒரு ட்ரைனிங்கா மாத்துவோன்னு வெறும் பிசிக்கலா இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்ல, எப்படி மத்தவங்களுக்கு தெரியாம ஓடி ஒளியறது அப்படிங்கறத முத கொண்டு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களா. சோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ட்ரைனிங்கா இருக்குமா. ஆனா அப்போ இது அந்த கொரோனா கவனிக்கிறாங்க. நேரா வந்துட்டு ஓகே கைஸ் நீங்க எல்லாம் விளையாடுற மாதிரி தெரியுது, அக்காவையும் கூட சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் இந்த கேம்ல இருக்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகே இசபெல்லா வளர்த்தின குழந்தைங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ண வேண்டியதான்னு பயங்கர வேகமா, இன்னும் சொல்ல போனா பயங்கர கொடூரமா அங்க இருக்கிற எல்லாரையுமே தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த சிஸ்டர் கொரோனி ஏகப்பட்ட பேர் அவுட் பண்ண அங்க 2 பசங்களை அவுட் பண்ண போகும்போது கரெக்டா உள்ள போந்த நம்ம எம்மா அந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிட்டு வேகமா அச்சு பூச்சி ஓட ஆரம்பிப்பாளா. ஒரு சின்ன பள்ளத்தை தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம எம்மா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்க. ஓகே எம்மா 2 குழந்தைங்களை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னா கண்டிப்பா டயர்டா இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். கேள்விப்பட்டேன் இந்த நார்மனுங்கிற பையன் பிசிக்கலி பயங்கர வீக்கான ஒருத்தனாமா, சின்ன வயசுல இருந்தே அவன் அப்படிதான் இருக்கிறான். அப்புறம் இந்த ரே பையன் அவனோட வீக்னஸ் என்ன தெரியுமா, அவனால ரொம்ப வேகமா முடிவுகளை எடுக்க முடியும். ஆனா எவ்வளவு வேகமா எவ்வளவு துல்லியமா முடிவு எடுக்கிறானோ அதே அளவுக்கு வேகமா அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிருவான். அப்புறம் எம்மா உன்னோட வீக்னஸ் என்ன தெரியுமா, இந்த 2 குழந்தைய நீ தூக்கிட்டு வந்தே அதுலயே தெரியல நீ ரொம்ப அப்பாவியான ஒரு குழந்தையா இருக்கிற, ஆனா அவங்க எல்லாரையும் நாங்க ஆடு மாடு மாதிரி தான் வளர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும் எம்மான்னு சொல்லி அப்படியே எட்டி பாப்பா. பட் இருந்தாலும் ரேவும் நார்மனும் மட்டும் அங்க கேம்ல இன்னும் இருக்க. நார்மன் வீக்கான ஒருத்தன், அவனை முதல்ல பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ ஓடி போகும்போது பின்னாடி வந்த ரே அவளை அவுட் பண்ணிட்டு அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவான். சோ நார்மன் ரே எம்மா இவங்க 3 பேருக்கு தான் உண்மை தெரிய வந்திருக்குன்னு அவளுக்கு புரிய அங்க அந்த கில்டாங்கிற அந்த பொண்ணு இருக்கிறாள் அவ்வளவு என்ன மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு இருக்கேன்னு கவனிக்கிறா. அதுக்கப்புறம் சில நாள் போகுமா பார்த்தா இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கொரோனாக்கு நம்மளை பத்தின உண்மை தெரிய வந்துருச்சு. ஈவன் அம்மாவுக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அம்மாவோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு கொரோனா எதுவும் பண்ணாம இருக்கலாம், ஆனா அம்மாவுமே எதுவும் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்? ஒருவேளை நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்குள்ள இருந்தே யாரோ ஒருத்தங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறாங்களோ அப்படின்னு ரே சொல்லுவான், நமக்குள்ள யாரோ துரோகி இருக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட வர நம்ம எம்மாக்கு அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்க மேலயும் பெரிய சந்தேகம் ஒண்ணு ஏற்பட இங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.